முதல்வராக பதவியேற்றதற்கு பின்பாக முதல் பிறந்த நாளை கொண்டாடிய தலைவர் விஜய் அவர்கள் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்திய சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள். முதல்வர் விஜய் அவர்கள் அண்ணன் வன்னியரசு அவர்களை புகழ்ந்து பேசியதாக, பாராட்டியதாக ஊடகங்கள் செய்தி வெளிவந்தது. நம்ம இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து நான் உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் ஆட்சி அமர்ந்ததற்கு பின்னால் முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். முதல்வர் விஜய் அவர்களுக்கு அனைத்து கட்சி தலைவர்களும், தாவேகா தொண்டர்களும், கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் முதல்வருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்படி வாழ்த்து சொல்லக்கூடிய சூழல்ல முதல்வர் விஜய் அவர்கள் அண்ணன் வன்னியரசு அவர்களை அவருடைய செயல்பாடு குறித்து பெருமிதம் கொண்டு பாராட்டியிருக்கார். சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்களுடைய செயல்பாடு என்பது முதல்வர் அவர்களுடைய பாராட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய பாராட்டையும் பெற்றிருக்கத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு காலகட்டங்களில் அமைச்சர் அலுவலகங்கள் என்பது, கோட்டை வளாகங்கள் என்பது அதிகாரமிக்க நபர்களுடைய பிடியில் இருந்தது. ஆதிக்கமிக்கவர்களும் செல்வந்தர்களும் தொழில் அதிபர்கள் மட்டும்தான் அமைச்சர்களுடைய அலுவலகங்களுக்கோ கோட்டை பகுதிகளுக்கோ செல்ல முடியும். ஆனால் சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பதவியேற்றதற்கு பின்னர் சமூக நீதித்துறை அமைச்சர் வளாகம் என்பது, அந்த அலுவலக வளாகம் என்பது சாமானியர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய இடமாக, மக்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இடமாக, தமிழர்களின் நலனை காக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு சுடுகாட்டு பிரச்சனைக்கு கூட தான் அமைச்சர் என்று எண்ணாமல் உடனடியாக நேரடியாக களத்திற்கு சென்று அதை பார்வையிட்டு மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அமைச்சராக மாறி இருக்கின்றார். சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களை அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கக்கூடிய நபர்கள் ஒட்டிய கன்னங்களோடும், கருத்த மேனியோடும், தொழிலாளருக்கான உடைகளோடும், துப்புரவு பணியாளர்களும், மாற்றுத்திறனாளிகளும், பழங்குடியின மக்களும் சுடுகாட்டுக்காக 2 சென்ட் பட்டா நிலங்களுக்காக அவரை சந்தித்து வரக்கூடிய நிலையை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி உடனடியாக தன்னை நாடி வரக்கூடிய அந்த மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வு காணக்கூடிய அமைச்சராக சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் மாறி இருக்கின்றார். பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவார். எளியவர்களுடைய கைக்கு என்றைக்கு அதிகாரம் போகிறதோ அப்போதுதான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்பதை உணர முடியும், அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை அண்ணன் வன்னியரசு அவர்களுடைய அந்த அமைச்சர் பணியின் செயல்பாடுகள் உணர்த்துகின்றது. இன்றைக்கு சமூக நீதித்துறை அமைச்சகம் என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பேர் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு துறையாக மாறி இருக்கின்றது.